ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான ஒரு தீபாவளி ரெசிபி பார்க்கலாம். டைமண்ட் கட்ஸ் எப்படி நம்ம செய்யலான்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸி. இதுக்கு 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துருக்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரு 1/4 ஸ்பூன் மிளகு, 2 பூண்டு. இதை நம்ம 1 2மா இடித்து அதை சேர்த்துக்கலாம், அல்லது மிக்சியில் போட்டு அரைச்சி கூட சேர்த்துக்கிடலாம். ஸோ இப்போ மாவு கூட 1 ஸ்பூன் அளவுக்கு நான் ரவை சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், அப்புறம் 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலும் கிள்ளி சேர்த்துருக்கேன் இதனுடைய. இது கூட நல்ல சூடான ஆயிலோ பட்டரோ 1 ஸ்பூன் நம்ம சேர்த்துக்கிடணும். இப்போ நான் பொடி பண்ணி வச்சுருக்கிற அந்த ஜீரகம் மிளகும் அதையுமே சேர்த்துருக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சப்பாத்திக்கெலாம் பிசைவோம்லாம் அதை மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இது ஒரு 1/2 அன் ஹவர் ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் நம்ம சப்பாத்தி திரட்டுற மாதிரி நம்ம திரட்டிக்கிடணும். நல்லா சாஃப்டாக இருக்குது 1/2 அன் ஹவர் ஊறினதுனால. ஸோ கொஞ்சமாக மாவு சேர்த்துட்டு நம்ம திரட்ட வேண்டிதான். எவ்வளோ மெல்லிசாக திரட்ட முடியுமோ அந்த அளவு திரட்டணும். அப்போ தான் நம்ம ஆயிலில் போட்டு பொரித்து எடுக்கும்போது நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். கொஞ்சம் தடிமனாக இருந்தாலும் ஒரு 2 டேஸ் கழிச்சு அல்லது 1 டேஸ் கழித்து நமக்கு சவுச்சவுன்னு மாறுற மாதிரி மாறிடும். அதனால் நல்லா மெல்லிசாக நீங்கள் நல்லா திரட்டிக்கோங்க. சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். நல்லா காரம் எல்லாம் உப்புலாம் சேர்ந்து நல்லா மொறுமொறுன்னு சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா திரட்டியாச்சு. இனி கட் பண்ணிக்கிற வேண்டியதான். டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிவிட்டு அப்புறம் கிராஸாக நம்ம கட் பண்ணோன்னா நமக்கு டைமண்ட் ஷேப் கிடச்சிரும். இல்லை உங்களுக்கு ஸ்கொயர் ஷேப் வேணும் அப்படின்னா நம்ம விருப்பம்தான். நமக்கு பிடிச்ச மாதிரி ஷேப்பில் நம்ம கட் பண்ணிக்கிட வேண்டியதான். கட் பண்ணி ஒவ்வொன்றும் அப்படி தனித்தனியாகவே நீங்கள் எடுத்து வச்சுருங்க. அப்போ நம்ம ஆயிலில் போடுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான், ரெடி ஆகிட்டு. ஸோ ஆயில் நல்லா ஹீட் ஆகணும். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அப்புறம் உள்ளே போடணும். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக நமக்கு பொரிஞ்சு வரும். நல்லா சலசலன்னு சத்தம் கேட்கணும். இந்த பபிள்ஸ் மாதிரி வர்றதெல்லாம் அடங்கணும். அப்போ தான் நமக்கு நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். கலரும் நமக்கு சேஞ்ச் ஆகும். நல்லா வேகாமல் எடுத்தோம் அப்படின்னா 2 டேஸ் கழிச்சது மறுநாள் நல்லாவே இருக்காது, சவுச்சவுன்னு மாறிடும். ஸோ இப்போ நல்லா சூப்பராக மொறுமொறுன்னு வெந்துட்டு அவ்வளோதான், எடுத்துட வேண்டியதான். சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். டீ கூட சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.